ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். நமது இந்த வாழ்க்கை மிக மிக மதிப்பு வாய்ந்ததாகும். நாம் தனது வாழ்க்கைக்கு மகத்துவம் கொடுத்து தனது விலைமதிப்பற்ற நேரத்தின் மதிப்பை அறிந்து கொண்டு தனது ஒவ்வொரு சங்கல்பமும் மகானாக மதிப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நமது சங்கல்பங்களின் எனர்ஜி முழு உலகத்திற்கும் செல்கின்றது. நாம் ஒருவேளை நெகட்டிவான சிந்தனைகள் செய்தால் அந்த நெகட்டிவ் எனர்ஜி முழு வாயு மண்டலத்தையும் கெடுத்து விடுகின்றது. மேலும் ஸ்தாபனையின் காரியத்தில் சூட்சும தடைகளையும் ஏற்படுத்துகின்றது. எனவே நாம் அனைவரும் இந்த நேரத்தில் தனது விகர்மங்களை அழிப்பதற்காக பாபாவினை நினைவு செய்கின்றோம். நமது நினைவு சக்திசாலியானதாக இருக்கும் போது, அதாவது மனம் ஒரு பாபாவின் நினைவில் மூழ்கி இருக்கும் போது நமது விகர்மங்கள் அழிந்து விடுகின்றது. விகர்மங்கள் அழிந்து விட்டது என்றால் நமது சன்ஸ்காரங்களில் மாற்றம் வந்துவிடும். நாம் மிக லேசானவர்களாக ஆகிவிடுவோம். நமது குஷி அதிகமாகிவிடும். நமது தடைகளும் அழிந்துவிடும். நமது ஸ்திதி மிக நல்ல முன்னேற்றத்தினை அடையும். எனவே விகர்மங்களை அழிப்பதில் நாம் மிகுந்த கவனம் கொடுக்க வேண்டும். ஏனெனில் நாம் ஒருவேளை விகர்மங்களை அழிக்கவில்லை என்றால் அதனுடைய பலனையும் நாம் அனுபவிக்க வேண்டியதிருக்கும். அதுவும் மிக பயங்கரமானதாக இருக்கும். ஏனெனில் நாம் விகர்மங்களின் கணக்கை முடிக்கவில்லை. 2500 வருடங்கள் யார் எவ்வளவு விகர்மங்கள் செய்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. எனவே இப்போது நாம் மிக நல்ல முறையில் தபஸ்யா செய்ய வேண்டும். தன்னை விகர்மா ஜீத் ஆக ஆக்கிக்கொள்ள வேண்டும். நாம் விகர்மங்களிலிருந்து விடுபடும் போது என்னால் இனிமேல் எந்த விகர்மங்களும் ஏற்படாது என்ற தனது சூட்சும சொரூபத்தினை நாம் அறிந்து கொள்ள முடியும். திருடுதல், ஏமாற்றுதல், ஏமாற்றம் அடைதல், விகர்மங்களுக்கு வசம் ஆகுதல், கோபப்படுதல், இவை அனைத்திலிருந்தும் விடுபட்டு நாம் அமைதியானவர்கள் ஆகிவிடுவோம். நாம் விகர்மங்களை அழித்து கொண்டிருக்கின்றோம். எனவே சூட்சுமமான விகர்மங்கள் எதுவும் நம்மிடம் உருவாகக்கூடாது என்பதில் நாம் மிகுந்த கவனம் கொடுக்க வேண்டும். நாம் ஒருவேளை சூட்சுமமான விகர்மங்கள் இன்னும் செய்து கொண்டிருந்தால் அதற்கான பலன் 100 மடங்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியதிருக்கும். நாம் லேசானவர்களாக ஆக முடியாது. நாம் விகர்மங்களினால் சுமையிலிருந்தும் விடுபட முடியாது. வாருங்கள், நாம் தன்னைத்தான் சோதனை செய்யலாம். நான் யாருடைய மகிழ்ச்சியையும் பறித்துவிடவில்லைதானே? யாருடைய ஸ்திதியையும் நான் டிஸ்டர்ப் செய்யவில்லைதானே? என்னால் யாரும் குழப்பத்தில் வரவில்லைதானே? எனது பார்வை எப்போதும் இந்த தேகத்தின் பக்கமே இருப்பதில்லைதானே? எனக்கு தேகத்தின் மீது ஆகர்ஷணம் ஏற்படவில்லைதானே? தேகதாரிகளை பற்றிய விகல்பங்கள் என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றதா? ஏனெனில் இவை அனைத்துமே சூட்சுமமான விகர்மங்களாகும். ஒருவேளை இவை நம்மிடத்தில் அதிகரித்து கொண்டிருக்கின்றது என்றால் ஆத்மா மிகுந்த சுமையானதாக ஆகிவிடும். சுமையான ஆத்மா, சுமையான மனம் ஒருபோதும் மேல் நோக்கி பறக்க முடியாது. யோகத்தில் ஈடுபடுவதும் மிக கடினமானதாக ஆகிவிடும். வாழ்க்கையில் குஷி என்பது முழுமையாக இல்லாமல் போய்விடும். வீணான எண்ணங்கள் எனக்கு அதிகமாக வருகின்றது என்று கூறுபவர்கள், முற்றிலும் பாபாவினுடைய நினைவு செய்ய முடியாதவர்கள் மிகுந்த குழப்பத்தில் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்னிடத்தில் ஏதோ சூட்சும விகர்மங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வாருங்கள், நாம் அனைவரும்
விகர்மங்களிலிருந்து விடுபட்டவராக ஆகி நிர்விகாரியாக விகர்மங்களை வெற்றியடைந்த விகர்மா ஜீத்தாக ஆகுவோம். அப்போது நம் மூலம் இந்த ஸ்தாபனையினுடைய காரியத்தில் சதா மகான் யோகதானம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். செல்வத்தை சேவையில் ஈடுபடுத்துவது அல்லது உடல் மூலம் சேவையில் ஈடுபடுவது மட்டுமல்லாமல் மிக நல்ல யோகயுக்தாக இருந்து விகர்மங்களை வெற்றியடைந்தவர் ஆகி ஸ்தாபனையினுடைய காரியத்தை நாம் முழுமையடைய செய்ய வேண்டும். இன்று நாள் முழுவதும் நான் ராஜ ரிஷியாக இருக்கின்றேன் என்ற சோமானில் நிலைத்திருப்போம். நான் மிக ராயலாக இருக்கின்றேன். லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ் ஃபரிஸ்தாவாக இருக்கின்றேன். நடக்கக்கூடிய சுற்றக்கூடிய ஃபரிஸ்தாவாக இருக்கின்றேன். என்னிடமிருந்து நாலாபுறமும் நிரந்தரமாக வைப்ரேஷன்ஸ் பரவிக்கொண்டிருக்கின்றது. எனது பிரகாசத்தினுடைய வைப்ரேஷன்ஸ், இதனுடைய பிரபாவம் முழு உலகத்தினுடைய இருளை நீக்கி கொண்டிருக்கின்றது. பிறகு சில நிமிடங்களுக்கு பரந்தாமத்திற்கு சென்று ஞான சூரியன் பாபாவினுடைய கீழ் இருப்பதாக மிக நல்ல அனுபவங்களை செய்து கொண்டிருப்போம். ஓம் சாந்தி.